விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து ஒரு 20 நாள் தானே ஆகுது. கடந்த ஆட்சியில அவங்க வந்து போதைப் பொருளை கட்டுப்படுத்தாம விட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு கூட்டத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நம்ம மாற்றத்தை தேடணும். அவங்க விட்டாங்க. அதாவது எடப்பாடியார் சரியில்லைன்னு தான் ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுத்தோம். ஸ்டாலின் அவர்களை சரியில்லைன்னு தான் மாற்றுக் கட்சி என் போன்றவர் வந்து மாற்றுக் கட்சி அண்ணன் சீமான நம்பணும். ஒரு கூட்டம் வந்து இவரை நம்பி ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கு. அவர் எங்கேயாவது தேர்தல் பரப்புரையில உறுதிப்படுத்துறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த இடத்துல எங்கேயாவது எனக்கு 20 நாள் டைம் தாங்க, 6 மாசம் டைம் தாங்கன்னு கேட்டாரா? என்ன சொன்னாரு? நீங்க வேணா அவர் பேசுனதெல்லாம் போட்டு பாருங்க. நான் ஆட்சிக்கு வந்த மறு நிமிடமே, நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடமே, நான் ஆட்சிக்கு வந்த மறுநொடியே சட்டம் ஒழுங்கு சீர்படுத்துவேன்னு தான் சொன்னாரு. மறுநொடிக்கு பேர் 6 மாசமா? அப்புறம் அங்க எப்படி 20 நாள் பொறுக்க முடியும்? உங்களுக்கு டைம் தாரது எதுக்குன்னா நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, நிர்வாகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டைம். ஆனா தடுக்கிறது, குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஏற்கனவே காவல்துறை இருக்கு. நீங்க அதை முடுக்கி விட்டா போதும்னு சொன்னா புரியவே இல்லை. இல்ல காவல்துறை இவருக்கு கீழ்ப்படியலையான்னு நமக்கும் தெரியல. ஏற்கனவே காவல்துறையோட லட்சணம் நமக்கு நல்லாவே தெரியும். வாங்கி பழகுன கூட்டம். இது எப்படி இவருகிட்ட வந்து வேலை பார்க்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அதனால அடுத்த நிமிடமே மறு நிமிடமேன்னு சொன்ன வார்த்தைக்காகவாவது நாங்க அதுக்காக பேசாமலே இருக்கணுமா? குற்றம் நடந்துகிட்டு இருக்கோம், கொலை நடந்துகிட்டு இருக்கோம், நாங்க 6 மாசம் கழிச்சு பேசிக்கிறோம்னு நாங்க பேசாமலே இருக்கணுமா? பேசத்தானே செய்வோம். 6 மாசம் கொடுத்தது நிர்வாகம் படிப்பதற்கு மட்டும்தான். நிர்வாகத்துல நீங்க கத்துக்கிட்டுறதுக்கு தான் உங்களுக்கு 6 மாசமே தவிர செயல்பாட்டை நீங்க தூங்கி 6 மாசம் நம்ம முடங்கி போய் உட்கார்ந்துட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு கிடையாது. இல்ல, பொதுவா இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வேணா இப்ப திமுக குத்தம் சொல்றாரு, மத்த கட்சிகளை குத்தம் சொல்றாருன்னு ஏத்துக்கலாம். இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகுமே மத்த கட்சியை குத்தம் சொல்றாரு. இப்ப திமுக தான் காரணம், அவங்க செஞ்ச தப்பு தான் இன்னைக்கு இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதான் விக்டிம் கார்டு. ஆட தெரியாத சிலுக்கு ஊர் கோணல்னு சொன்னாலாம். அது மாதிரி நிர்வாகம் பண்ண தெரியாத, கழியாத, வக்கு இல்லாம, என்ன பண்ணணும்னு தெரியாம திகைச்சு போய் அவருடைய எஜமானன் மோடி அவர்கள் என்ன சொல்லுவாரு, பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, எதை கேட்டாலும் நேரு பண்ணிட்டு போயிட்டாரு, நேராலதான் இப்படி ஆச்சுது, காங்கிரஸால தான் இப்படி ஆச்சுதுன்ட்டு அந்த பல வருடங்கள் மோட்சத்துக்கு போய் பல வருடங்கள் ஆகியும் சும்மா இருக்கிற நேருவை பிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல. நேரு சரியில்லைன்னு தானே இவரை எடுத்திருக்கோம். இவருக்கு 10 வருடங்கள் கொடுத்த பிறகு இவர் எதையும் சரியாக்காம உட்காந்துட்டு திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நேரு தவறா செஞ்சதை உங்களால சரியாக்க முடியலன்னா நீங்க வீட்டுக்கு போய் உட்காருங்க, வேற யாராவது வந்து சரி பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரிதான். ஆமா, திமுக தவறு செஞ்சிருக்கு, திமுக சீர்கேடா வச்சிருக்கு, தமிழ்நாட்டை திராவிடங்கள் சூறையாடி இருக்குன்னு தெரிஞ்சனாலதான் ஒரு மாற்று சக்தியை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ நீங்க அதை சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி என் மிட்டாயை பிடுங்கிட்டு போயிட்டான் நான் என்ன செய்யறதுன்னு ஆளாம திருப்பி மக்களுக்கு மிட்டாய் கொடுக்கறதுக்கு என்னென்ன வழி செய்யணும், மிட்டாயை உற்பத்தி பண்றதுக்கு என்ன செய்யணும்னு தான் யோசிக்கணுமே தவிர அதை உட்கார்ந்துக்கிட்டு திமுக விக்டிம் கார்டு பிளே பண்றது, அதாவது சிம்பதி கிரியேட் பண்றது. தன்னுடைய தொண்டர்கள் வந்து ஏன்னா கொஞ்சம் எல்லாருமே விழித்து கொள்ளவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கூட்டம் மக்கள் வந்து தெரியாதனமா போட்டுட்டோமோ, அந்த அதாவது மின்சாரம் ரத்தாகுது இல்லையா, அதுக்காகவும் அந்த குடிநீர் பிரச்சனைகள், விவசாயிகள் அந்த கடன் தள்ளுபடி விஷயங்கள், இதுல எல்லாமே ஏமாற்றம் அடைஞ்சு ஒரு கூட்டம் மக்கள் வந்து அதாவது தாவே காழோட அலப்பறைகள், பெட்ரோல் பங்க்ல போய் நிக்கிறது, தனக்கு தானே தான் வீட்டுக்கே தண்ணீர் குழாய் போட்டுக்கிறது, அடுத்தது வந்து தள்ளு வண்டியை உடைக்கிறது, மாமூல் கேட்டு பிரச்சனை பண்றது, பல லட்ச கோடிகள்ல ஏமாத்துறதுன்னு இப்படி ஆன உடனே பாதிக்கப்பட்ட உடனே மக்கள் குமுறின உடனே எங்க தன்னுடைய ரசிக மக்களும் உருவிட்டு போயிருவாங்களோங்கிற ஒரு அச்சத்துல தான் கஷ்டப்படுற மாதிரி, தான் ஏதோ வந்து இன்னும் திமுக ஆட்சியில இவர் கஷ்டப்படுற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. தான் முதல்வரானதே மறந்துட்டு போய் ஆட்சி அதிகாரம் நம்ம கையில தான் இருக்கு, ஒற்றை ஆணை தானுங்க செயல்படுறதுக்கு வேணும். எனக்கு இப்போ வந்து நான் ஆணை போட்டா செயல்படுற நீங்க இடத்துல இருக்கிறீங்கன்னா நான் செய்ய வேண்டிய வேலை என்னது? ஆணை தானே, நீங்க செஞ்சுதானே ஆகணும். உங்களுக்கு அதை ஆணை போட தெரியல, அதை உள்வாங்க தெரியல, அதை செய்ய தெரியல, இல்ல உங்களுக்கு அதிகாரிகள் கீழ்ப்படியலையான்னு தெரியல, உங்களை ஒரு முதல்வராகவே மதிக்கலையானும் நமக்கு தெரியல. நீங்க உட்கார்ந்துட்டு உங்களுக்கு கழியல, உங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்ததான் நீங்க திமுக மீது மோடி ஐயா மாதிரியே பழி போடுகிறீர்கள். இப்போ பொதுவா இப்போ ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களுமே அந்தந்த துறையில நாங்க வந்து இந்த இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம், அந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா அதை நம்ம ரியலா போய் பார்க்கும் பொழுது அதுல நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. இப்போ பொதுவா அந்த கனிம வளத்துறை பிரபு அவர்கள் வந்து நாங்க போய் ஆய்வு பண்ணியிருக்கோம், இத்தனை குவாரிகளை மூடி இருக்கோம், இத்தனை வண்டிகளை நாங்க சிறை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி இருந்தாலுமே எந்தெந்த குவாரியை மூடி இருக்கிறோம், எத்தனை வண்டியை பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எந்த ப்ரூஃப்மே இல்லை. அதே நேரத்துல புதிதாக கல்குவாரிகள் துவங்கப்படுறது செய்திகளும் வருது. இது எப்படி பாக்குறீங்க? அதே நேரத்துல கேரளாவுக்கு இன்னைக்கு அளவுக்கும் லாரிகள்ல நம்மளோட கனிம வளங்கள் போய்கிட்டு தான் இருக்குது. இது எப்படி பாக்குறீங்க?
இதை எப்படி பார்க்குறோம்னா திமுகவோட ஜாஸ்தியா இந்த தாவேகா வந்து மாமூல் வாங்கும். திமுகவை ஓவர்டேக் பண்ணிரும். கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன்ல திமுகவே வாயை பழக்கிற மாதிரி அட்டகாசம் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா நான் வந்து வந்த உடனே இங்க நிதி நிலை சரியில்லை, திமுக தொடச்சு வச்சு போயிடுச்சு, நான் ஒரு வெள்ளை அறிக்கையும் கொடுப்பேன்னாரு. இது வரைக்கும் ஒரு கருப்பு அறிக்கை கூட வரல. இனிமேயும் உட்கார்ந்து அதாவது இவங்க ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குறாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ட்ரோனை பறக்க விட்டுட்டு ஒரு காக்கி பேண்டையும் சட்டையும் போட்டுட்டு போய் அங்க நிக்காம அது மட்டும் காட்சி வெளியில வருது. ஆனா அவர் பிடிச்ச லாரி வெளியில வந்துச்சா? அவரு அந்த நீங்க சொன்ன மாதிரி கல்குவாரி பேர் வரல. எதுவுமே அதிகாரப்பூர்வ எழுத்துப்பூர்வமா இல்ல. என்ன வேடிக்கைன்னா எல்லாமே வாய் வழியா தான் இவங்க பேசுவாங்க போல. வாய் சவடால் வித்தவர்கள். ஒரு எம்எல்ஏ போய் டாஸ்மாக் கடையில பேசிட்டு நிக்காப்ல, இது வந்து நீங்க சரியான இடத்துல வைக்கல, பள்ளிக்கூடம் திறக்க போகுது, அவங்க போதையில போயிருவாங்க, நீங்க வந்து விதிமீறலா வச்சிருக்கீங்க, நீங்க உடனே மூடுங்கன்னு. இது வாய்மொழி உத்தரவு போடக்கூடிய விஷயமா? அதே ஒரு நேரத்துல அவங்க 717 கடைகள் மூடணும்னு சொன்னாங்க. 2 வாரத்துக்குள்ள மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் அறிக்கை விட்டிருந்தாரு. ஆனா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள, அதாவது ஒரு 3-4 வாரம் ஆக போகுது. இருந்தாலுமே 512 கடைகள் தான் இதுவரைக்கும் மூடி இருக்கிறதா தகவலும் இருக்கு. அவ்வளவு கம்மியா தான் மூடி இருக்காங்க. அதோட சேர்த்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க மூடிட்டு ஆப்போசிட்ல திறந்துடுறாங்க, இல்ல மூடிட்டு பாருக்கு அனுமதி கொடுத்துடுறாங்க. பாருன்னா நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஒரு ஸ்டார் ஹோட்டல் அமைப்புல அப்படிதான் கொடுக்கணும். ஆக்சுவலா ரூல்ஸ் படி அப்படிதான் நீங்க கொடுக்கணும். ஆனா டாஸ்மாக் கடையை விட கேவலமா ஓலை கொட்டாய் மாதிரி போட்டு 4 சேரை போட்டுட்டு இதுதான் பாருன்னு வச்சுக்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மூடப்பட்ட ஒரு பாரை திருப்பி திறந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா அதிமுகல இருந்தவர் இவங்க கிட்ட வந்துட்டாரு, அவருதான் அந்த பாரை நடத்துறாரு. அப்ப இவங்க கிட்ட வந்த உடனே அது திறக்கப்பட்டுருது. அப்போ திமுகவோட எடப்பாடியாரோட ட்ரிக் இல்லாம வேற என்னது இது? நான் நிறைய காணொலியில சொல்லியிருக்கேன். இது வந்து தாவேகா வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நாலத்தையும் சேர்த்து கரைச்சு குடிச்சா என்ன திரவம் வருமோ அதுதான் இந்த தாவேகான்னு சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மூளை செயல்படாது. ஆனா திமுக மாதிரியே கிரிமினலா யோசிக்கிறதுக்கு இப்போ தற்காலிகமா மூடுறதோட நோக்கம் என்னவா இருக்கும்? அப்பதான் பெட்டி படுக்கையோட தூக்கிட்டு வருவாங்க, பேரம் பேசுவாங்க. நீங்க சொல்லுங்க எசமா, நீங்க எவ்வளவு கேட்டாலும் தாரோம், திமுகவுக்கு கொடுத்ததை விட அதிகமா கூட தாரோம், திறந்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் மூடுற மாதிரி ஆக்ட். ஏன் இல்லாட்டா புதுசா ஓபன் பண்ணும்? கல்குவாரி புதுசா திறக்க வேண்டிய அவசியம் என்ன? தேவை இல்லையே. அதாவது மது விலக்குன்னு சொல்லிட்டு டாஸ்மாக் விற்கிற மாதிரி கனிம வளம், அதாவது வளத்தை மேம்படுத்துவேன்னு சொல்லிட்டு கனிம வளத்தை எல்லாம் சூறையாடி வித்து திங்கிற திமுக மாதிரி தான் இவங்களுங்கிறதுக்கு தான் இது சிறந்த எடுத்துக்காட்டு. பொதுவா இப்போ தமிழகத்துல மதுக்கடையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய வேண்டுகோளாவும் இருக்கு. ஆனா மதுக்கடைகள் வந்து தனியார் மயமாக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. ஆமா, நான் இப்ப கூட அதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். டாஸ்மாக் மூடிட்டு பார்களுக்கு தனியார்களுக்கு கொடுத்துடுறாங்க. அப்ப தனியார் பார்களுங்கும் போது இதை விட திமுகவோட பல மடங்கு ரவுடிசம், அதாவது அறிவாள் வெட்டலாம் இனிமேல் டாஸ்மாக்குள்ளேயே நடக்கும். ஒரு தனி மனுஷங்க யாரா இருப்பாங்க? அந்த தனியார் பார் யாரா இருக்கும்? ஆதவ் அர்ஜுனாவோட பினாமியா இருக்கும், நிர்மல் குமாரோட பினாமியா இருக்கும், இல்லைன்னா கனிம வளத்துறை அமைச்சரோட பினாமியா இருக்கும், இல்ல எம்எல்ஏக்களோட பினாமியா இருப்பாங்க. ஆக மொத்தத்துல திமுகவோட படுவேகமா கொள்ளை அடிக்கிறதுல படுவேகமாகவும் செயல்பாட்டுல படு ஆமையாகவும் இருக்காங்க. இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏறக்குறைய ஒரு 25 நாட்கள் ஆயிருக்கு. அதிகமான கொள்ளை, அதே மாதிரி இது பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு இதெல்லாம் அதிகமா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? கடந்த ஆட்சியில இருந்த மாதிரியே அதை அப்படியே பின்தொடர்ற மாதிரியே இருக்கு. நான் எல்லா வலைத்தளங்கள்ல எனக்கு கிடைச்ச தளங்கள்ல எல்லாம் நான் என்ன சொல்லிட்டு வரேன்னா, இந்த தாவேகாங்கிறது மற்றுமோர் திமுக தான். இது வந்து ஒரு ஏமாற்று கட்சி தான். இது மாற்று கட்சி கிடையாது, ஏமாற்று கட்சின்னு. இதை வந்து நான் தேர்தலுக்கு அப்புறமா இந்த 10 நாள்ல எல்லாம் கடிச்சு சொல்லல. அவ்வளவு கூமுட்டைகள்லாம் நம்ம கிடையாது. அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அந்த கட்சி தலைவருடைய செயல்பாடு, கட்சியின் அடிபொலிகள் வரைக்கும் செஞ்ச அலப்பறைகள் அட்டகாசங்கள் எல்லாத்தையும் வச்சு நான் சொன்னது. இது வந்து இவங்களே சட்டம் ஒழுங்கை வந்து சீர்கெடுத்துருவாங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்துட்டு இருப்பீங்க. எங்கேயாவது ஒரு தொண்டனாவது ஒழுங்கா நடந்து பார்த்துருக்கீங்களா? பொது சொத்துக்கள் சேதாரம், தென்னை மரத்துல ஏறி இளநீ பறிக்கிறது, அடுத்த வீட்டை உடைக்கிறது, வானர படைகள் குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கும் போதே பண்ணாங்க. நாம நினைச்சே பார்க்காத அளவுக்கு உயிர் பலிகள் வேற. அப்ப இந்த செயல்பாடுகளே நமக்கு வந்து ஒரு அபாய சங்க கொடுத்துருக்கணும். அதுதான் உண்மை. நம்மை போன்றவருக்கு அது அபாய சங்கா தெரிஞ்சுது. ஆனா அந்த விசிலடிச்சா ரசிகர்களுக்கு அது புரியல. எப்படியோ அவரை கொண்டு வந்துட்டாங்க. அப்பவே நாம சொன்னோம் என்ன,
திமுக அதிமுகலே நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு புலம்புறமே, இந்த கூட்டம், இந்த தாவேக தரிகட்ட கூட்டம் வந்தா இந்த கூட்டமே நிறைய தப்பு பண்ணும். இந்த கூட்டம் தான் சட்டம் ஒழுங்க சீர்கேட்டையே கொண்டு வரோம்னு அடிச்சு சொன்னோம். ஆனா இந்த 10 நாள்ல 10 சம்பவங்கள் நடந்திருக்குன்னா நீங்களே உங்க மனசாட்சிப்படி சொல்லுங்க. 10ல 8 சம்பவம் யார் பண்ணியிருக்கா? இல்ல தாவேக்கா தாவேக்கா தான். நிர்வாகிகள். ஆமா. அதாவது ஒரு நிர்வாகத்தோட சிறப்பு என்னன்னா, வந்த பின் காப்பாத்துறது இல்ல, வருமுன் காப்போம். சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த கதைகள் படிச்சிருப்போம். வந்த பின் காக்கிறத விட வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு. அப்ப நீங்க வந்து குற்றம் நடந்து கைது பண்றதை விட வர்றதுக்கு முன்னாடி உங்க சட்டம் ஒழுங்கு அந்த காவல்துறையை வச்சு நீங்க ஏன் இதை வந்து முன்கூட்டியே தடுக்கல? எல்லாத்தையும் தடுக்க முடியாது. நான் வந்து அவ்வளவு அறிவிலியும் கிடையாது. நீங்க எல்லா குற்றத்தையும் தடுக்கவும் முடியாது. எல்லா இடத்துலயும் ஒரு காவல்துறை, வீட்டுக்கு ஒரு காவல்துறை போய் நிக்கவும் முடியாது. ஆனா முடிந்த வரைக்கும் இந்த கஞ்சா புழக்கம், ஏன்னா கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது அந்த கூலிப்புகள் காவல்துறைக்கு தெரியாம விற்கவே முடியாது. கமிஷன் முதல்ல போய் வாங்குறது பெட்டி கடைகள்ல இவங்க தான். இவங்களோட கண்ணுக்கு தெரியாம இந்த கொலை வேணா, கொலை செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் வேணா காவல்துறைக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அது கூட எப்படிப்பட்ட கொலைன்னா உணர்ச்சி பெருக்குல செய்யற கொலைகள். இப்ப கூட சமீபத்துல கள்ளக்காதலனை பார்த்து மனைவியை அடிச்சு போட்ட சம்பவங்கள், இது மாதிரி நிறைய நடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு நிகழ்வு அவனை பாதிச்சு அவனை அறியாமலே எடுக்கின்ற முடிவுகள். இதை வந்து எந்த காவல்துறையும் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ள போய் புகுந்து புகுந்து படிச்சுட்டு வர முடியாது, நிக்க முடியாது, ஸ்பாட்ல நிக்க முடியாது. ஆனா ரவுடிசத்தை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி போதைப் பொருட்களையும் இவங்க கட்டுப்படுத்தலாம். இத ரெண்டையுமே செய்யாம உட்கார்ந்துகிட்டு இந்த துறை அமைச்சர் யாரு, மீன்வளத்துறையை செழிப்பாக்க வேண்டியவர் போய் ஆஸ்பத்திரியில மருத்துவமனை ஆய்வு செய்யறதும், முறுக்கு பாக்கெட்டு இந்த டேட்ல தான் போட்டுச்சான்னு எப்படி எனக்கு தெரியும்னு ஞானசூன்யம் மாதிரி கேட்கறதும், தொழில் முனைவோரை ஈர்க்கிறதுக்கு அறிவிப்பு கொடுக்காம, அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு கொடுத்து அவங்கள ஈர்க்காம ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இது பண்றது, குவாரிகளை ஒரு விதிமீறல்ல ஈடுபட்டிருக்குன்னு தெரிஞ்சா நிரந்தரமா மூடாம தற்காலிகமா மூடி அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கறது, இப்படின்னு இவங்க முட்டாள்தனமாவே செஞ்சுட்டு வரும்போது சட்டம் ஒழுங்க வந்து இவங்கதான் சீர்கேடு படுத்துறாங்க. அப்ப இவங்களுக்கு நிர்வாகம் தெரியலன்னு ஆயிருது. இதெல்லாம் நம்ம தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டோம். இந்த இந்த கூட்டத்துக்கு நிர்வாகம் தெரியாது, நம்பி கையில கொடுக்காதீங்க. விஜய் என்ன இன்னைக்கு அமைச்சரவை கூடியிருக்காங்க. அமைச்சரவை காலை 10:05க்கு கூடி 11:20க்கே முடிச்சிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 75 நிமிஷம் தான் இருந்திருக்காங்க. அதுல 436 திட்டங்களை பத்தி பேசியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. 75 நிமிஷத்துல 436 திட்டங்களை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ ஒரு திட்டத்துக்கு வந்து ஏறக்குறைய 12 வினாடிகள் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்பவனம் கார்த்தி அவர்கள் இன்னைக்கு ட்விட்டர்ல அவர் இது பண்ணியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அமைச்சரவை கூடுனதே கிடையாது. இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல, அதாவது ஒரு 75 நிமிஷத்துலயே ஒரு 436 திட்டங்களை பத்தி பேசிருக்கீங்க, எப்படி பேசியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுவும் இது வரைக்கும் கூடின அமைச்சரவை, அதாவது அமைச்சரவை கூட்டங்களே இதுதான் ரொம்ப கம்மியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வந்து நீங்க செயல்படல மௌனமா இருக்காரு, இன்னும் அமைச்சரவை கூட்டல, இவங்க வந்து படு மோசமா செயல்படுறாங்கன்னா இவங்க படு வேகமா செயல்படுறாங்களாமா, அப்படி காட்டிக்கிறாங்களா? இல்ல இந்த எனக்கும் இதே கேள்விதான். நீங்க 436 திட்டங்களோட பேரை வாசிக்கவே 1 மணி நேரம் பத்தாது. இதுக்கெல்லாம் நீங்க என்ன ஆலோசிச்சிருப்பீங்க? அப்படின்னா ஒருவேளை எந்திரன் 2.0 மூளையை ஏதாவது ரோபாட்டு கிட்ட கடன் வாங்கி எல்லாரும் பொருத்திக்கிட்டாங்களா? மூளையில சிப்பு கிப்பு ஏதாவது மாட்டியிருக்காங்களா? அப்படின்னா நம்மளும் மாட்டிக்கலாம். இவ்வளவு படு வேகமா அவங்களால ஆலோசனை கூட்டத்தை 436 திட்டங்களுக்கு செலவழிக்க முடியும்னா அவங்க மனுஷங்களே கிடையாது, அவங்களுக்கு மனித மூளையே கிடையாது. அவங்க ஏதோ எந்திரன் சிட்டி ரோபோட்டோட மூளைய இல்ல அந்த சிப்பை எடுத்து அவங்க மூளைக்குள்ள சொருவி இருக்காங்கன்னு தான் அர்த்தம். எவ்வளவு ஒரு பிதற்றலான ஒரு பேச்சு! ஒரு திட்டத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு நாள் பத்தாது. இவங்களுக்கு நிர்வாகமும் தெரியாது, திட்டங்களும் தெரியாது, திட்டம் வகுக்கவும் தெரியாது. இப்படிப்பட்ட கோமாளிகள் ஒரே நாள் எடுத்துக்கிட்டா கூட அவங்களால ஒரு திட்டத்தை கூட ஆலோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் பத்தாது. அப்படிங்கும்போது எப்படி அவங்களால 436 திட்டங்களை இது பண்ண முடியும்? ஜெட் வேகத்துல, ராக்கெட் வேகத்துல மூளை மாறிடுச்சு அவங்களுக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு உங்களுக்கு? அவ்வளவு பொய் புழுகுனீர்கள். இல்ல, எனக்கு தெரிஞ்சு 436 திட்டங்களுக்கு ஏற்கனவே அவர் கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு. கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சிருக்காரு? எசமா சொல்ற இடங்கள்ல ஒண்ணு ஒன்றிய அரசு, இன்னொன்னு ஆதவ அர்ஜுனா எசமா இருக்காரு இல்லையா, அவர் எங்கெல்லாம் சொல்லி வச்சிருக்காரோ அத்தனை இடத்துலயும் ஐயா 20 நாளைக்குள்ள சட்டம் ஒழுங்கையும் பார்க்கல, எதையும் பார்க்கல, சட்டப்பையில வச்சிருந்த பெண்ணை எடுத்து 436 திட்டங்களுக்கு கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டிருக்காருன்னு வேணா சொல்றேனே தவிர ஆலோசனை கூட்டம் நடைபெறல.